ஹalleluya குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சு. வாங்க தேவனுடைய வார்த்தைகளை கேட்போம். சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே, இன்னொரு நாள் உம்மை துதிப்பதற்கு, உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு இன்னொரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. நன்றியப்பா. பெரிய தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. பேசுகிற தெய்வமே உமக்கு நன்றியப்பா. எங்களை அறிந்த இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் இதயத்தின் நிலையை எங்களுக்கு வெளிப்படுத்தும் இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை நாங்கள் அறியும் போது உமக்கு முன்பாக சாஷ்டாங்கப்பட்டு உம்மை ஆராதிப்பதற்கு, வேண்டிக் கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் அங்க நம்மை சுற்றி பார்க்கணும். அப்பப்ப சுத்தி என்ன நடக்குது, நம்மை சுற்றி என்ன நடக்குது, நாம எங்க இருக்கிறோம், வேர் ஆர் வி, வாட்ஸ் ஹேப்பனிங் ஆல் அரவுண்ட். எனக்கு ஒன்னும் தெரியாதுங்க. நான் மட்டும் ஜெபிக்கிறேன், நான் என் விசுவாசத்தை காத்துக் கொள்கிறேன்னு சொன்ன முடியாதுங்க. ஏனென்றால் ஆண்டவரே சொன்னார்ல, நீங்க ஜனங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். நீங்க உலகத்தில் உப்பாக இருங்கள், வெளிச்சமாக இருங்கள். இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்க சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலகத்துக்காக விண்ணப்பம் செய்ய சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. நீங்க அப்பப்பயாவது நியூஸ் கேப்பீங்களா? நியூஸுக்கு ஒட்டிக்கொள்ள வேண்டாம். இப்பொழுது நிறைய குவிக் நியூஸஸ் வருதுல. புட்டின் நட்ஷல் போல இந்த நாள் முழுவதும் என்ன நடந்தது, மாதத்திற்குள் என்ன நடந்ததுன்னு சம்மரி கொடுப்பாங்க அப்பப்போ. எனக்கு அதிக நேரம் இல்லாததுனால எப்பயாவது அப்படிப்பட்ட விஷயங்களை நான் கவனிப்பேன். ஜஸ்ட் 1 minute அல்லது 2 minutes I can grab what's happening. எங்கேயாவது நன்மை நடக்குதா, நல்லது நடக்குதா என்றால் ரொம்ப குறைவுங்க, ரொம்ப அரிது. நம்மை சுற்றி நடக்கிறது நன்மையானது ரொம்ப அரிது. ஆனா தீமை மட்டும் அதிகமா நடக்குது. மோசங்கள், அநியாயங்கள், கொலைகள், பாலியல் வன்முறைகள், எவ்வளவு பயங்கரமாக பாவம் அதிகரிக்கின்றதோ, மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து எந்த மதிப்பும் இல்லாதவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட பயங்கரமான நாட்கள், இது கடைசி நாட்கள், கர்த்தருடைய வருகை நாட்கள். அதற்குள்ள கர்த்தருடைய வருகை, இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட நிலை வரும் என்று ஆண்டவர் இப்பயோ சொல்லியிருக்கிறாரு. நீங்க பைபிளாவது வாசிப்பீங்களா? பைபிள் ஆதி ஆகமத்திலிருந்து தொடங்கி வாசிங்க. பைபிள் வரலாறு நமக்கு தெரிய வேண்டும். அதுல இருக்கிற தீர்க்க தரிசனங்களை அறியணும். பைபிள்ல இருக்கிற சம்பவங்கள் மூலம் நம் விசுவாசம் பெருக்கம் அடையணும். அதுக்குதான் தேவ வசனத்துல சர்ச் த ஸ்கிரிப்சர்ஸ், தேவனுடைய வசனத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க. சர்ச் த ஸ்கிரிப்சர்ஸ். ஒரு முறை பாருங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். என்னங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள். தேவனுக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பார்க்கணுமா? பாத்தீங்களா? தேவனுக்கு பிரியமானது எது? இது அவருக்கு பிரியமாக இருக்குமா? இது அவருக்கு இஷ்டமா இருக்குமா? இது தேவனுக்கு கொடுக்க தகுதியானதா? இதுல தேவன் ஆனந்தப்படுவாரா? இதை தேவன் அனுமதிப்பாரா என்று நாம, இந்த உலகத்தில் நமக்கு எத்தனையோ ஆப்ஷன்ஸ் வரும். மேரேஜஸ் விஷயத்துல, வேலை விஷயத்துல, படிப்பு விஷயத்துல, நாம அநேக முறை நமக்கு தெரியாமலேயே எத்தனையோ கேள்விகளுக்கு, நம்ம வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளுக்கு முடிவுகள் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆலோசிக்காம செய்துடுறோம், தேவனை கேட்காம செய்து விடுகிறோம், மனுஷங்க வார்த்தையின்படி செய்து விடுகிறோம், அழுத்தத்துக்கு ஆளாகி செய்து விடுகிறோம். அதன் பின்பு சோதனையில சிக்கிக் கொள்கிறோம். அதன் பின்பு பாடுகள் வந்த பிறகு மோசம் போயிட்டு ஏமாந்து விட்டேன்னு அழுது கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனால் தேவனுடைய வசனம் சொல்கிறது, முன்பு சோதித்து பாருங்க. இது தேவனுடைய சித்தமா? இது தேவனுடைய திட்டமா? இது என் நன்மைக்காக கொடுத்தாரா? இது எனக்கு அவசியமா? இது என்னுடைய நன்மைக்காக தானா என்று நாம சோதித்து பார்க்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப விவரித்து சொல்லணும்னா, நீங்க சாப்பிடுகிற விஷயத்திலே, நீங்க பிரயாணம் செய்கிற விஷயங்களிலே, பொருட்கள் வாங்குற விஷயத்தில்,
நீங்க ஊழியம் செய்கிற விஷயத்தில் எஸ், தேவனுடைய ஊழியம்னா இஷ்டம் போல செய்யறதில்ல, அவர் சொன்னபடி செய்ய வேண்டும். அந்த பயத்தோடு தான் நான் அவருடைய சித்தத்தின்படி அவர் வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொண்டு அவர் நடத்துகிறபடி போகிறேன். எனக்கு இருக்கிற ஆலோசனைகள் வேற மாதிரி இருக்கும். பெரிய ஆளாகணும், பெரிய ஊழியம் செய்யணும்னு டப்பா அடிச்சுக்கணும்னு இருக்கும் இல்லைங்க. ஆனால் அது தேவனுக்கு பிரியமா? இல்லையே. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். சோ தேவனுக்கு பிரியமானது என்னவோ அதை சோதித்து பார்த்து வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நடந்து கொள்ளுங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அந்தகார கிரியைகளில் பங்குள்ளவர்களாய் இராமல் எந்த பிரயோஜனமும் இல்லாத காரியங்களில், கனியற்ற அந்தகார காரியங்களில் உடன்படாமல் அதிலே பங்கு பெறாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். உலகத்துல எத்தனையோ பாக்குறோங்க, நாம எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத காரியங்களை பார்க்கிறோம். கனியற்ற அந்தகார கிரியைகள், அந்தகாரம் இருளிலே செய்கிறது. இருளிலே செய்கிறதெல்லாம் சின்ஸ் தாங்க, பாவமே. இருட்டுக்காக காத்திருப்பான் விபச்சாரி, இருட்டுக்காக காத்து கொண்டிருப்பான் திருடன். இருளிலே இஷ்டம் போல நடந்து கொண்டு என்னை யாரும் பார்க்கவில்லை என்று அப்படிப்பட்ட அவல நிலைக்கு போகிறான் ஒரு பாவி. அந்த அந்தகாரத்தில் செய்கிற கிரியைகள் அக்லியாக இருக்கும், அருவருப்பா இருக்கும். ஏன் யாருக்குமே தெரியாம செய்கிறீங்க? உங்களுக்கே தெரியும் அது அருவருப்பானது. அவைகள் குற்றங்கள், அவைகள் பாவங்கள், அது கட்டளையை மீறுவது. இருள் என்னும் போது ஏதோ லைட் ஆஃப் பண்ணா வர இருட்டு மட்டும் கிடையாது. யாருக்கும் தெரியாமல் செய்ய நினைக்கிற அனைத்தும் இருள்தான். ரகசியமா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்றீங்களோ அதை ரகசியமா வைக்கிறீங்கன்னு சொன்னா அது நீங்க இருளிலே செய்கிறீங்கன்னு அர்த்தங்க. அந்தகார கிரியைகள் இன்றைக்கு எவ்வளவு பெருகி கொண்டிருக்கு. ஒவ்வொரு பிள்ளைக்கும் இன்றைக்கு செல்போன் வாங்கி கொடுத்துறாங்க. உங்க பிள்ளைங்க கிட்ட செல்ஸ் கொடுத்தீங்களா? உங்ககிட்ட என்ன சொல்றாங்க? படிப்புக்கு வேணும், ஸ்கூலுக்கு வேணும், காலேஜுக்கு வேணும்னு. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கே செல்போன் வேண்டும். உங்களுக்கு தெரியுமா அந்த பிள்ளைங்க செல்போன்ல என்ன பண்றாங்கன்னு? ரீசெண்டா கூட நியூஸ்ல சொன்னாங்க, இந்த ஜூலை மாசத்துல எவ்வளவு மோசமாக பிள்ளைங்க பாவத்துக்காக ஓடுகிறாங்கன்னு. எவ்வளவு அருவருப்பான நிலைக்கு பின்வாங்கி போகிறாங்க. அங்கெங்கேயோ 3 சின்ன பிள்ளைங்க ஒரு சிறு பெண் பிள்ளைய அடித்து கொண்டுட்டாங்கன்னா என்னங்க இது? எவ்வளவு மோசம் இது! ஏன்பா இப்படி பண்ண? எங்க தெரிஞ்சது உனக்கு இதெல்லாம்? செல்போன்ல நான் பார்த்து கற்றுக்கொண்டேன்னு சொன்னானா அந்த பையன். பா, எவ்வளவு பயங்கரம் அந்தகார கிரியைகள். கணவன் மனைவி இடையே பெட்ரூம்ல நடக்கிற விஷயத்தை இன்றைக்கு ரோடு மேல, கைக்குள்ள செல்போன்ல, சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, முதியவங்க, பெண்கள், யாரா இருந்தாலும் சரி அதுக்கு 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 அடிமைகளாகி இருக்கிறாங்க. இன்றைக்கு அவைகளை வெளியரங்கமாக்குகிறவங்களா இருக்கிறாங்க. அது கணவன் மனைவி நடுவில் இருக்க வேண்டிய உறவு, அது பரிசுத்தமானது. திருமணத்திற்குள் இல்லாத காரியங்கள் எல்லாம் விபச்சாரம், இவைகள் குற்றம் என்று அரசாங்கமே சொல்லுதில்ல. ஆனாலும் நீங்க பாருங்க, இதை எப்படி தடுக்க முடியுதா? அந்தகார கிரியைகள் பயங்கரமா பெருகி கொண்டிருக்கு. சின்ன சின்ன பிள்ளைங்க கொலைகாரரா மாறுகிறாங்க, ட்ரக் அடிக்ட்ஸா மாறுகிறாங்க, விபச்சாரரா மாறுகிறாங்க, முரட்டாட்டம் செய்கிறவங்களா மாறுகிறாங்க. அந்தகார கிரியைகளிலே பங்கு பெற வேண்டாம். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ரகசியங்களை அனுமதிக்க வேண்டாம். அவங்க உங்ககிட்ட தைரியமா வந்து சொல்லக்கூடிய சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுங்க. நம்ம அடிச்சடிச்சு திட்டி இப்படி செய்ய முடியாது. அவங்க இன்னும் கடினமாயிடுவாங்க. அவங்க வாழ்க்கையில என் தகப்பனுக்கு இதை சொன்னால், என் தாய்க்கு இதை சொன்னால், எனக்கு இந்த சோதனையிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து நான் தப்பிக்கிற வழியை காண்பிப்பார்கள் என்று நம்பிக்கை வர வேண்டும். அந்தகார கிரியைகள், அந்தகார கிரியைகள், இவைகளை சொல்லக்கூட வெட்கப்பட வேண்டிய காரியங்கள், அந்தகார கிரியைகள். இவைகளில் உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். நீங்க எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு என்ன வேலை பாஸ்டர்? நீங்க வசனத்தை சொல்லுங்கன்னு சொல்றீங்களா? ஏன் சொல்ல வேண்டுங்க? இது தப்பு. இப்படிப்பட்டது பாவம். இது தேவனுடைய நோக்கங்களுக்கு எதிரானது. நீ இதிலே பங்கு பெறாமல் இருப்பது மட்டுமல்ல, இதை நீ பார்த்தும் பார்க்காமல் இருந்தால் இன்னொருவன் பாவம் செய்கிறதற்கு நீ காரணமாகிறதுனாலே
மற்றவர்களுடைய பாவத்தில் நீங்க பங்குள்ளவர்களாவீங்க. உங்களுக்கு தெரியுமா? ஜாக்கிரதை. கடிந்து கொள்ளு, புத்தி சொல்லு, திருத்து. அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் சொல்ல வேண்டும். இன்றைக்கு கேட்காவிட்டாலும் நீங்க சொல்லுகிற வார்த்தைங்க ஒரு நாள் அவங்களுக்கு உணர்வு வருங்க. நஷ்டப்பட்ட பிறகாவது வருங்க. ஐயோ, அப்பொழுதே அந்த வார்த்தையை கேட்டிருந்தால் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் என் வாழ்க்கை என்று திருத்திக் கொண்டு மற்றவங்களுக்காவது சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட கிரியைகள் செய்கிறவங்கள அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமா இருக்கிறதே. வா, சின்ன பிள்ளைங்க இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறாங்கன்னு கேட்பது அவமானம் இல்லையாங்க? எவ்வளவு அருவருப்பா இந்த காரியங்கள் குறித்து உலகம் இன்றைக்கு பேசிக்கொண்டு இருக்குங்க. இன்னவே நமக்கு தெரியாமலேயே பாவத்தை ப்ராபகண்டா செய்கிறோம். இப்படி கூட செய்யலாம் என்று இன்னொருத்தன் நினைக்கும்படியாக இப்படிப்பட்ட நியூஸ், இப்படிப்பட்ட சம்பவங்கள் அவலட்சணமாக இருக்கிறது. எவ்வளவு உண்மை இது! சொல்லுவதற்கு கூட அவலட்சணமா இருக்கிற காரியங்கள் என்னங்க இது? அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமா இருக்கிறதே. நம்முடைய பிள்ளைகளை கட்டுப்பாட்டுக்குள் வைப்போம். நமக்கு நாமும் கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்போம். உலகம் ஏதோ செய்கிறது என்று அந்த திசையில ஓட வேண்டாங்க. கண்ணுக்கு இன்பமா இருக்குன்னு, மனசுக்கு உல்லாசத்தை கொடுக்குதென்று, ஏதோ பெரிய லாபம் கிடைக்கிறது என்று எத்தனையோ பேர் இன்றைக்கு மோசம் போகிறாங்க. தேவனிடத்துல விசுவாசம் வைங்க. இது வசனத்தின்படி இருக்கா? போனோகிராஃபி, ட்ரக் அடிக்ஷன், முரட்டாட்டம் செய்வது பயங்கரமா பெருகுதுங்க இந்த நாட்களில். நம்ம பார்க்காதது போல இருந்தா உங்க பிள்ளை தப்பு செய்யறான்னு தெரியும், ஆனா பார்த்தும் பார்க்காதது போல இருக்கிறீங்க. சபையில இருக்கிற விசுவாசிகள் தவறு செய்யறாங்கன்னு பாஸ்டருக்கு தெரியும், ஆனா ஏதாவது சொன்னா கஷ்டப்படுவாங்களோ, சர்ச்சுக்கு வராம போயிடுவாங்களோன்னு அப்படியே விட்டுடுறாங்க. ஆனால் அப்படி இல்லைங்க. தேவனுடைய வசனம் சொல்லுது, தவறை கடிந்துகொள், எல்லாருக்கும் முன்பு கடிந்துகொள், இன்னொருவன் செய்யாமல் இருக்கும்படிக்கு என்று வசனம் சொல்லுது. இன்றைக்கு ஒரு முறை யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில எங்க இருக்கிறீங்க? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே இருக்கிறது? தேவனின் சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிற ஆசையோடு இருக்கிறீங்களா? தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கா? கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு இடங்கொடாமல், ரகசிய பாவங்களுக்கு இடங்கொடாமல் உங்க மனசை பரிசுத்தமா காத்துக் கொள்ளுகிறீங்களா? தேவன் என்னை பார்க்கிறார் என்ற உணர்வு உங்களுக்குள்ள இருக்கிறதா? யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் என் தேவன் என்னை பார்க்கிறார், என் வார்த்தைகளை கேட்கிறார் என்று உணர்வு இருந்தால் நம்ம பத்திரமாக இருப்போங்க. ஆமாங்க, நமக்கு கண்களை கொடுத்தவர் காணாதிருப்பாரோ? நமக்கு செவியை கொடுத்தவர் கேட்காம இருப்பாரோ? அவருக்கு காணப்படாத, கேட்காத விஷயங்கள் ஏதாவது இருக்கா சொல்லுங்க? அதற்குதான் நம்ம யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக நம்முடைய மனசாட்சியை சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். கண்டிக்க சொல்லி தேவனுடைய வசனம் நம்ம எச்சரிக்கிறது. நம்ம கண்டிக்கும் போது மற்றவங்க நம்மளை பகைப்பார்களோ, அல்லது மற்றவங்க நம்மை அலட்சியம் செய்வாங்களோ, அல்லது கேலி செய்வாங்களோ, போட்டும். ஆனா தப்புதான். அது பெரியவங்க செய்தாலும், சின்னவங்க செய்தாலும், பணக்காரர் செய்தாலும், ஏழை செய்தாலும், இந்த கடைசி நாட்களில் பிரியப்படுத்துதல், இந்த புகழ்ச்சிகள் மனுஷனுக்கு அதிகமா வேணுங்க. எதையோ பார்த்து சந்தோஷப்படுறாங்களே தவிர, இப்படிப்பட்ட சோசியல் மீடியா பார்த்து எனக்கு எவ்வளவு வியூவர்ஸ் இருக்கிறாங்கன்னு பார்த்து சந்தோஷம். எவ்வளவு பேர் பார்த்தாங்கன்னு இல்லை, எவ்வளவு பேர் கேட்டாங்க, கேட்ட எத்தனை பேர் மாறி இருக்கிறாங்க, அதுதானே நமக்கு தேவையான பிரதிபலன். பாருங்க, உலகத்துல பயங்கரமான நிலைமையை பார்க்கிறோம் நாம் இன்றைக்கு. நாமும் நம் தேவனில் மகிழ்ச்சியாயிருப்போம். நாம் நன்மையானதா என்று சோதித்து பார்த்து தீமையானதை, அசுத்தமானதை கடிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமாக தேவனுக்காக வாழ்வதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்னொரு முறை உம்முடைய பாதத்திற்கு வந்து முறையிடுகிறோம் ஆண்டவரே. உண்மையா ஆண்டவரே, உலகத்திலே எங்கே பார்த்தாலும் பயங்கரமான சூழ்நிலை பார்க்கிறோம் ஐயா. மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் எழும்புகிறான், மனுஷன் ஏமாற்றுகிறான். பண விஷயத்தில் எத்தனையோ பேர் ஏமாற்றுகிறவர்களாக, மோசம் செய்கிறவர்களாக, உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. அதிகார விஷயத்தில் அதை தவறாக பயன்படுத்தி இஷ்டம் போல செய்கிறவர்களாக இருக்கிறாங்களேப்பா. இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலைகளிலே
வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று, கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்கிற நாங்கள் இருளில் இருந்து பிரிந்து இருளின் மக்களுக்கு தூரமாக இருப்பதற்கு எல்லாவற்றையும் சோதித்து எது நன்மையோ என்று அறிந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வசனத்திற்கேற்றபடி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க என்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு பாரங்களுக்கு நீங்க 8939801234 என்கிற நம்பருக்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க மெசேஜஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்காக நாங்க நிச்சயமா ஜெபிக்கிறோம். தேவன் நிச்சயமாக நமக்கு பதில் கொடுப்பாரு. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியானத்திலே உங்களை மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையோடு சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.